கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்பட வெளியீடு ஒத்திவைப்பு. மன்னிப்பு கேட்பதில் கமலுக்கு என்ன சிக்கல் என கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி. பகல்காம் தாக்குதல் தொடர்பாக விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டுமாறு பிரதமருக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் கடிதம். நெல்லை, சேரன் உள்ளிட்ட தொடர்வண்டிகளில் படுக்கை வசதி பெட்டிகளின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். வடகிழக்கு மாநிலங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழைக்கு இதுவரை 36 பேர் உயிரிழப்பு, 6 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. தமிழகத்தில் இன்றும் நாளையும் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. திருப்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால்களை வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் சிவ சவுந்தரவல்லி. சாத்தூர் அருகே அதிமுக நிர்வாகி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய 3 இளைஞர்கள் கைது, 3 பேருக்கு காவல்துறை வலைவீச்சு. நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்று கூறி வீடுகளை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரியலூரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டம். கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. விராட் கோலிக்காக IPL கோப்பையை வெல்ல முயற்சிப்போம் என பெங்களூரு அணித்தலைவர் ரஜத் பட்டிதார் நம்பிக்கை.